ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான அதே சமயம் சிம்பிளான ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்துல நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மலாவே இந்த மாதிரி காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு இது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்யறப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்க. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடுகு நல்லா வெடித்து வெந்தயமும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோட அளவு, பூண்டோட அளவுமே உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். சப்போஸ் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். அன்றைக்கி 2 மீடியம் சைஸ் அளவில் ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். அன்றைக்கி ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் போல் காயப்பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள், அப்படி இல்லாட்டி மிளகாய்த்தூள் அப்புறம் தனியாத்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பொடியோட அளவு மட்டும் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி எப்போவுமே மசாலா சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேருங்க, ஏன்னா அது டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ மசாலா சேர்த்து ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது அடி பிடிக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா அடி பிடிக்காது. ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசாலாவை பிரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். அன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் காராமணி சேர்த்துக்கலாம், மொச்சை சேர்த்துக்கலாம், ராஜ்மா, அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பயிர் சேர்க்கணும்னு தோணும் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இல்லை உருளைக்கிழங்கும் கூட சேர்த்துப்பாங்க. நான் இன்றைக்கி வெறும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை பிரட்டி விட்டதுக்கப்புறமா இந்த காய்கறி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து, அதே மாதிரி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வரணும். ஸோ இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம். ஸோ ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாங்க, இந்த காய்கறி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு வச்சோம், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நான் தக்காளி சேர்த்துருக்கேன், அதனால் நான் புளி கம்மியாக சேர்த்துருந்தேன். நீங்கள் தக்காளியை கம்மியாக சேர்த்திங்கன்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்காங்க. அதாவது உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த புளி தண்ணி இதோட சேர்த்து நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த காயும் நல்லா வெந்துடும், இந்த குழம்புமே நல்லா கொஞ்சம் திக்காக வந்துடும். இப்போ பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒரு சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், குழம்புமே கொஞ்சம் திக்காயிடுச்சு, அதே மாதிரி காயுமே நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்திங்கன்னா சைடில் லைட்டாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த இது கரெக்டாக இருக்கும் அந்த பக்குவம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் குழம்பு சேர்த்து பசங்க சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.